பாரியா உன் பொண்ணு என்ன கேக்குறான்னு செத்தா கூட மறக்க முடியாது. மானம் போகுது. இதெல்லாம் என் வயித்துல வந்து பிறந்துச்சு பாரு. என்னடா பாப்பா? நான் யாருக்குப்பா பிறந்தேன்? யோ என்ன ஒன்று உன் பொண்ணு இப்படி சொல்லிடுது? கண்ணும் புளிச்சுக்கும் புளிச்சு. கோவம் வருதா? சொர்ணம் இருக்கா? இப்ப சொல்லு, நான் யாருக்கு பிறந்தேன்? தோலை உரிச்சிடும். நான் கோட்டால படிச்சிட கூடாது, நான் டாக்டர் ஆயிடக்கூடாது, நம்ம குடும்ப வறுமையில இருந்து மீன் எடுக்கூடாதுன்னு நினைக்கிற உன் கட்சி மேல கோவம் வரல, என் மேல மட்டும் கோவம் வருதுன்னா நான் உனக்கு பிறக்கலன்னு தானே அர்த்தம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா காலையில் உதித்து மாலையில் மறைவது எதுவோ அதுக்குதான் ஓட்டு போட்டேன்னு கவித்துவமா சொல்றீங்களா? தாத்தா பெரியப்பா நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா? வன்னியர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல, வன்னியரை நம்பி நாங்க கட்சி நடத்தல, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வன்னியர் இட ஒதுக்கீடு தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லுதுப்பா. ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா சமூகமும் சமநிலைப்படுத்த அரசு தர நியாயமான நீதிதான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட ஒரு சமூகத்துக்கான தலைவர் 40 வருஷமா போராடி 10.5% வாங்கி தந்ததுல எங்க இருக்கு ஜாதி வெறி? அதுவும் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை வாங்கி தர போராடுவேன்னு சொல்றதுக்கு பேரு ஜாதி வெறியா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா சாதி கலவரம் வரும், எடுக்காதீங்கன்னு எதிர்க்கிறீங்க. இடஒதுக்கீடு கொடுத்தா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேக்குறீங்க. அப்பா